நீயும் பாய் சிச்சுவேஷன் தெரியாம பேசுறிய பாய். இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட முடியாது. ஏன்னா நான் விரதம். உனக்கு தெரியாதா நீ எத்தனை முறை பிரியாணின்னு சொல்லி என்கிட்ட தக்காளி சொத்து போட்டு ஏமாத்திருக்க. அப்பெல்லாம் அது பிரியாணி நம்பி சாப்பிட்ட உங்க சிசிய போல தான் சொல்றேன். என்னால இன்னைக்கு பிரியாணி திங்க முடியாது. ஏன்னா நான் விரதம். விரதத்தை முடிச்சு பாக்குறேன் உன் வீட்டு பிரியாணி திங்கிறேன் பாய். கவலைப்படாத. பாசம் நம்ம மேல ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன எங்கிட்ட சோகமா இருக்காரு? கடவுளே ஏன் சோகமா இருக்க? உன்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னையா சொல்ற? திடீர்னு கிளம்புறங்கிற இதே வாழ்க்கையில வேற மாதிரி மாத்திர அப்படி இப்படி வந்தடிக்கு வசன பேசுனா சிம்பிளா சொல்லவா, ஒரு சிலரோட தலையெழுத்தெல்லாம் என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாது. அந்த மாதிரி கேட்டகரி சேர்ந்தவன் நீ. இதுதான் எனக்கே தெரியுமே. நீ வந்த நாள் தானே சொல்லிருக்க. நீ பண்றது எல்லாமே டோட்டலா வேஸ்ட் தான் நானும் சொல்றேன். கடவுளே எந்த கடவுள் அட்வைஸ் சொல்லவா? எல்லாருக்கும் கஷ்டம் வந்தா கடவுளை பார்க்க போவோங்க. ஆனா இந்த கடவுளையே கஷ்டப்படுத்தினவா நான் தான். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்